அத்தை பெத்த முத்து பெண்ணே அங்கே இங்கே போகாதே, அங்கேயும் போகாத, அப்படித்தால் போகாத, அங்கே இங்கே போகாத, அங்கேயும் போகாத, அப்படியே இப்படி போகாத, அங்கே இப்படி போகாத, அப்படி இப்படி போகாத. வந்து சோறு போடுறியாம்மா? என்ன நினைக்கிறேன், உருளைக்கிழங்கு மசாலா இல்லை உருளைக்கிழங்கு பொரியலா? வறுவல். உருளைக்கிழங்கு வறுவலா? ஓகே. உருளைக்கிழங்கு வறுவலுக்கு மேட்ச் என்ன வச்சுருக்கீங்க? பருப்பு. பருப்பு? ரொம்ப பொறுப்பு வச்சுருக்கோம் உங்கள் வீட்டில். உங்கள் வீட்டு ரொம்ப பொறுப்பு வளர்த்திப்பாங்களோ? ஆகுனா பருப்புங்கிறீங்க. பருப்பு, சாப்பாடு, ரசம், உருளைக்கிழங்கு வறுவல், அந்த மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வைக்க மாட்டீங்களா? இன்றைக்கி என்ன துவரம் பருப்பா? பாசி பருப்பு வைக்கலையா? ஸோ இன்றைக்கி துவரம் பருப்பு, உருளைக்கிழங்கு, நெய்யா? ஓகே, ஊற்றுங்க. நெய்யும் பருப்பும் சேர்ந்தாலே கொஞ்சம் மணக்கும். கருவேப்பிலை கரெக்டான பொசிஷனில் ஃப்ரை பண்ணியிருக்கீங்க. அதுவே வந்து ஒரு டேஸ்ட்டு, அந்த ஸ்மெல் மனம் அப்படியே தூக்குது. ரொம்ப கருகாமல் அந்த பாதி இப்படி பாதி அப்படி இருக்கும்போது அந்த கருவேப்பிலை நல்லாயிருக்கு. கருவேப்பிலைக்கு இவ்வளோ ஒரு டெஃபினிஷன். ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம். உருளைக்கிழங்கு நல்லா அருமையாக பண்ணிக்கிங்கப்பா. உருளைக்கிழங்கு வந்து உண்மையே செம்மையாக இருக்குது. நல்லா அந்த மனம், குணம், நிறம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. சுவையும் நல்லாயிருக்கு. அதாவது பருப்புக்கு உருளைக்கிழங்கு உண்மையிலே இன்றைக்கி நல்லாயிருக்கு. நல்ல வேளை நீங்கள் அது பெங்காலி கிழங்கு வாங்கலை, இது வந்து ஊட்டி கிழங்கு. நல்லாயிருக்கு. ரசம் வந்து இன்றைக்கி பொடியா இல்லை நம்ம வீட்டில் அரைச்சதா? வீட்டில் அரைத்த பொடி, வீட்டில் அரைத்த ரசம். அப்படியே அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் வைங்களேன். என்ன வெறும் ரசம் திங்க முடியாது. அந்த உருளைக்கிழங்கோடு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, நல்லாயிருக்கு.